السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ولا عدوان إلا على الظالمين. ما بعد. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. உன்னித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலாவுடைய மாபெரும் கிருபை அல்லாஹு தாலா நமக்கு அவனுடைய மார்க்கத்தை எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த வழிமுறையில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்தருளினான். முதலில் நாம் அல்லாஹ்வுக்காக நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளேன். பிறகு தர் தர்பியாவுடைய நிர்வாகிகள் மற்றும் பொறுப்புதாரிகளுக்கும் நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளேன். அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஈருலகிலும் சிறந்த கூலி கொடுத்து அருள் புரிவானாக. இந்த அமர்வை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நம்முடைய நன்மையான அமலில் கனப்படுத்துவானாக. இணைத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தலைப்பு மிகவும் இப்போ இருக்கக்கூடிய சமகாலத்தில் அவசியமான ஒன்று. இந்த புத்தகம் லைஸ மின் மன்ஹஜி ஸலஃப், இது மன்ஹஜு ஸலஃபில் கிடையாது என்ற தலைப்பின் கீழ் அமைக்கப்பட்ட ஒரு புத்தகத்துடைய சில அம்சங்களை நாம இங்க பார்க்க இருக்கின்றோம். இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் ஷேக் முஹம்மது பின் உமர் அல் பாஸ்மூல் ஹஃபிதஹுல்லா, உம்முல் குரா உடைய முதர்ரிஸ், மக்கா முக்கர்மாவில் இருக்கக்கூடிய உம்முல் குரா யூனிவர்சிட்டியுடைய அறிஞர் உஸ்தாத். அதே போல ஷேக் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா, ஷேக் ரபி பின் மத்கலி ரஹிமஹுல்லா இவர்களுடைய மாணவர்களில் மூத்த மாணவர்களில் ஒருவர். ஷேக் ரபி ரஹிமஹுல்லா நோய்வாய்ப்படும் பொழுது அவருடைய இடத்தில் ஃபத்ஹுல் மஜீத் என்ற புத்தகத்தை நடத்துவதற்காக ஷேக் மூலமாக சிபாரிசு செய்யப்பட்ட மாணவர் தான் முஹம்மது பின் உமர் பாஸ்மூல் ஹஃபிதஹுல்லா. அவர்களுடைய புத்தகம் தான் நாம பார்க்க இருக்கின்றோம். இது லைஸ மின் மன்ஹஜி ஸலஃப் அவ் சில்சிலத்து லைஸ மின சுன்னா, இது சுன்னாவில் கிடையாது அல்லது இது மன்ஹஜு ஸலஃபுடைய விஷயத்தில் கிடையாது. இந்த தலைப்பை நாம் இந்த காலத்தில் சமகாலத்தில் நாம் அறியக்கூடிய காரணங்கள் மூன்று காரணத்தின் காரணமாக இந்த அமர்வு நமக்கு மிக மிக அவசியமானது. ஒன்று, இதை படிக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். முதல் விஷயம் பார்க்கும் பொழுது, இந்த தலைப்பு மன்ஹஜு ஸலஃப் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்க்கும் பொழுது, யாரெல்லாம் சலஃபி என்று சொல்லிக்கொண்டோ அல்லது அஹ்லுல் ஹதீஸ் என்று சொல்லிக்கொண்டோ அல்லது நாம் குர்ஆனையும் சுன்னாவையும் சஹாபாக்கள் சலஃபுகள் புரிந்தது போல நாம புரிகின்றோம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கே மன்ஹஜு ஸலஃப் என்றாலே தெரியல, அவர்களுக்கே என்ன தெரியவில்லை. யாரெல்லாம் குர்ஆன் சுன்னா என்று சொன்னார்களோ எல்லார் பின்னாலும் செல்லக்கூடியவர்களாம் பார்க்கிறோம். அவங்க குர்ஆன் சுன்னா தானே சொல்றாங்க, அதுல என்ன தவறு சொல்றாங்க என்ற விஷயத்துல ஆர்வமாக இருக்கக்கூடிய சில நம்முடைய முஃமின்களாக இருக்கக்கூடிய அல்லது முஃமினாத்களாக இருக்கக்கூடியவர்களுடைய நிலை பார்க்கிறோம். இப்ப அவர்களுக்கு என்ன, ஒவ்வொரு மனிதனும் குர்ஆன் சுன்னா என்று சொல்வதனால் அவன் பின்னால் செல்வது என்று கூடாது. மாறாக அவர் சொல்லக்கூடிய குர்ஆனும் சுன்னாவும் அதனுடைய புரிதல் சரியானதா, அவர் சொல்லக்கூடிய விளக்கம் சரியானதா என்று அறிந்திருக்கணும். இல்லைன்னா நம் அனைவர்களுக்கும் தெரியும், குறிப்பாக முதல் கூட்டம் ஹவாரிஜ் வெளியேறிய காரணம் பார்த்தால் அது குர்ஆன் சுன்னாவுடைய அவ்வளவு ஆர்வம், துடிப்பு. அவர்களுடைய தன்மையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிக்கும் பொழுது, நீங்க உங்களுடைய தொழுகையை, சஹாபாக்களே நீங்க உங்களுடைய தொழுகையை அவர்களுடைய தொழுகைக்கு முன்னால் மிகவும் சொற்பமாக தான் பார்ப்பீர்கள். நீங்கள் அவர்களுடைய திலாவத்து, குர்ஆனுடைய திலாவத்திற்கு முன்னால் அவர்களுடைய திலாவத்து, குர்ஆனுடைய திலாவத்து ஒண்ணுமே கிடையாது என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வர்ணித்தார். ஆனால் யம்ருகூன மின தீனி கமா யம்ருகு ஸஹ்ம மின ரமிய்யா, அவர்கள் இஸ்லாத்தை விட்டு எப்படி வெளியேறி விடுவார்கள் என்றால், அது எப்படி அம்பு வெளியேறி விடுகின்றதோ திரும்பவும் திரும்பாதோ, அதே போன்றுதான் இவருடைய நிலை. இப்போ கணித்துக்குரிய சகோதர சகோதரிகள்,
முதல் விஷயம், குர்ஆன் சுன்னா என்று ஒருவர் சொல்கின்றார் என்றால் வெறும் அது மட்டும் போதாது. அவர் எந்த விஷயத்தை கொண்டு குர்ஆன் சுன்னாவுடைய புரிதலை தெரியப்படுத்துறார். இல்லனா இருக்கக்கூடிய சமகாலத்துடைய வழிகேட்டுடைய அதிகமான நிலை பார்த்தால், எல்லா வழிகேட்டட் மற்றும் டீவியேட்டட் குரூப் பார்க்கும் பொழுது, அனைவருமே குர்ஆன் சுன்னா தான் சொல்லக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இப்போ எந்த புரிதலை நாம் எடுத்துக்கொள்வோம்? அப்போ இது முதல் காரணம். நாம் இந்த மன்ஹஜு ஸலஃப் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நாம புரிந்து கொள்வது. அதே மாதிரி சரியான மன்ஹஜ நம்ம அறிந்து கொண்டு, தவறான மன்ஹஜிலிருந்து நாம விலகி இருக்கணும். இது ஒரு காரணம். 2வது காரணம், இந்த தலைப்பை நாம் படிப்பதோ அல்லது அறிந்து கொள்வது என்பது சில மக்கள் அல்லது பல மக்களுக்கு மன்ஹஜு ஸலஃப் என்றாலே ஒரு புதுசாக இருக்கு. ஒரு புதுமையான விஷயமாக இருக்கு. இது என்ன புதுசு? குர்ஆன், ஹதீஸ் தானே நமக்கு. இது என்ன புதுசான ஒரு விஷயம் என்ற கேள்விகளும் அல்லது சில விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் நாம் பார்க்கிறோம். குர்ஆன் சொன்னா நமக்கு போதுமானது. நமக்கு வேறு 3வது எது விஷயம் தேவையில்ல. நீங்க என்ன 3வது ஒரு விஷயத்த கொண்டு வரீங்க? நீங்க என்ன குர்ஆன் சுன்னாவுக்கு நிகராக அதை நீங்க வைக்கிறீங்க? இது எங்கிருந்து வந்தது? என்று இதெல்லாம் புதுமை என்ற சொல்லக்கூடிய சிலரை நாம் பார்க்கிறோம். இவர்களுக்கும் புரிந்து கொள்வதற்காக குர்ஆனையும் சுன்னாவையும் புரிய வேண்டும் என்றால், அது சரியான புரிதலை கொண்டுதான் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு புரிதல் என்ற விஷயம் தேவை. என்னுடைய புரிதலோ, உங்களுடைய புரிதலோ அங்கீகரிக்கப்படாது. அல்லாஹால் அங்கீகரிக்கப்பட்ட புரிதலை கொண்டுதான் குர்ஆனையும் ஹதீஸையும் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை ஹதீஸையும் அறிய வேண்டும் என்றால் மன்ஹஜு ஸலஃப் இல்லாமல் நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக பிளவுகள் ஏற்படக்கூடிய காலங்கள் வரும் என்று கூறினாங்க. நம்ம சமகாலத்துல இருக்க எல்லா முசீபத்தும் இருக்கு. எல்லா குழப்பங்களும் என்ன நம்ம பார்க்கிறோம் கூட்டங்கள். இப்ப இத மாதிரி நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்ன தீர்வும் நமக்கு சொன்ன சிகிச்சை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக கூறினார். அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலஃபா அர்-ராஷிதீன். திர்மிதி, இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸின் அடிப்படையில, நீங்கள் எனக்கு பிறகு வாழ்ந்தீர்கள் என்றால் நிறைய பிளவுகளை பார்ப்பீர்கள். ஆக அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யுங்க? என்னுடைய வழிமுறையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வ சுன்னத்துல் குலஃபா அர்-ராஷிதீன், என்னுடைய சஹாபாக்கள் நேர்வழி பெற்ற குலஃபா அர்-ராஷிதீன் அல் மஹ்தியின், நேர்வழி பெற்ற பிழையிலிருந்து பாதுகாக்கப்பட்ட அந்த குலஃபா ராஷிதீன்களுடைய வழிமுறையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே இந்த விஷயத்தை நமக்கு ரொம்பவும் ஒரு பதிவு செய்திருக்கின்றார்கள். வெறும் சுன்னா என்று சொல்லிட்டு போயிடலாமே, என்னுடைய சுன்னாவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வழிமுறையுடன் சஹாபாக்களுடைய குறிப்பாக குலஃபா ராஷிதீன்களுடைய வழிமுறையை ஏன் இங்கு பதிவு செய்தார்கள்? அது மட்டும் சாதாரண சொல்லல. வஅஃது அலைஹா பின் நவாஜிஸ், நீங்கள் கடவாய்ப்பல் மோலார் டீத்ல நீங்க என்ன செய்யுங்க? மிக திடமாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தினார்கள். அப்போ நாம இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம், குர்ஆன் சுன்னா என்று 3வது என்ன மன்ஹஜு ஸலஃப் என்று தனியாகலாம் கிடையாது. குர்ஆன் சுன்னாவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு ஒரே ஒரு வழிமுறை தான் அண்டர்ஸ்டாண்டிங். அது மன்ஹஜு ஸலஃப். 3வது காரணம் கணித்துக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு பெரிய கூட்டம் தன்னை சலஃபி என்றோ அல்லது தன்னை குர்ஆன் சுன்னாவின் பிரகாரம் நாம நேர்வழி கொண்டு செல்றோம், தூய வடிவில செய்யறோம் என்ற விஷயத்துல என்ன செய்யறாங்க? சலஃப் மன்ஹஜ் இல்லாத விஷயங்கள் எல்லாம் புகுத்துறாங்க. இது பெரிய ஒரு முசீபத்தா இருக்கு. தன்னை சலஃபி ஏன்னா மக்களுக்கு தெரியும், இவர் அல் ஹதீஸ் சொன்னாதான், சலஃபி என்று சொன்னாதான், அல்லது குர்ஆன் ஹதீஸ் என்று சொன்னாதான் இவங்க பேச்சை கேட்பாங்க என்று அந்த ஒரு என்ன செய்யறாங்க? ஒரு லேபிளை வைத்துக் கொண்டு இல்லாத பொல்லாத விஷயங்கள் எல்லாம் கொண்டு வராங்க. அது மட்டும் என்ன, இந்த 3வது நபர் இந்த 3வது விஷயங்களை ரொம்ப கவனமாக நம்ம உணரணும். இந்த மக்கள் என்ன, இவங்களுக்கு தெரியும் குர்ஆன் சுன்னா என்று சொன்னாதான் மக்கள் வருவாங்க. இப்போ இதுல என்ன செய்யறாங்க இவர்கள் இந்த லேபிளை வைத்துக் கொண்டு குர்ஆன் சுன்னாவை அல்லது சலஃபி அல்லது அல் ஹதீஸ் என்ற ஒரு லேபிளை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க? சிலர் சரியான கொள்கை இல்லாத விஷயங்கள் எல்லாம் புகுத்துறாங்க. எந்த பேர்ல? இதுதான் மன்ஹஜு ஸலஃப், இதுதான் மன்ஹஜு ஸலஃப். என்ன செய்யறாங்க? அதுல உலமாக்களை விமர்சனம். என்ன இது? என்ன உலமாக்கள் வெறும் தஹாரத்துடைய விஷயங்களும் தொழுகையுடைய விஷயங்களும் அல்லது மற்ற தூய்மையான விஷயங்களை பற்றி தான் பேசுறாங்க. இப்ப இருக்கக்கூடிய காலத்துல என்னென்ன குழப்பம் இருக்கு? ஆட்சியை பத்தி பேசணும், கிலாபத்தை பத்தி பேசணும், போரை பத்தி பேசணும், சிரியா, பலஸ்தீன், சவுதி என்ற இவர்களை பத்தி பேசினாதான் இவங்க பெரியதாக நினைக்கிறாங்க.
இவங்கெல்லாம் உலமாக்கள்லாம் ஒவ்வொரு பள்ளி வாசலை பிடிச்சிட்டு தஹாரத்து, தூய்மை, அதே மாதிரி குறிப்பாக மாதவிடாயுடைய விஷயங்கள், இந்த பெண்களுடைய சட்டங்களை தான் சொல்றாங்க. இதை விட்டு வெளியே வர்றதில்லையே என்ற சில கடுமையான விமர்சனங்கள் பயன்படுத்துறாங்க. அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பல. இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி மக்கள் என்ன செய்யறாங்க? நாங்க இந்த கிலாபத்தை பத்தி பேசுறோம், நாம இந்த ஆட்சியை பத்தி பேசுறோம், நாம இவங்களை பத்தி இப்படி என்ற பேச்சு என்ன, இது மன்னஜு செலஃப்ல ஒண்ணு, இது மன்னஜு செலஃப் என்று மக்களை என்ன செய்றாங்க? திசை திருப்புறாங்க. இந்த 3 காரணங்கள் காரணமாகத்தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் நம்முடைய ஈமானை பாதுகாப்பதற்காக அறிந்து கொள்ள வேண்டும். இது 3 காரணங்கள் முக்கியத்துவம் இருக்கு. இங்க என்ன இல்ல, இந்த பாடத்தை படிச்சுட்டு எல்லாருக்கும் சொல்லப்படல. அதே மாதிரி இங்க கற்றுக் கொடுப்பதும் என்ன கிடையாது, எல்லாருக்கும் ஸ்டாம்ப் படிங்க, இவன் சலஃபி இவன் சலஃபி இல்லை என்று. அதுக்கெல்லாம் நம்முடைய வேலை கிடையாது. நம்முடைய ஈமானை பாதுகாக்கணும். நாம் நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இருக்கக்கூடிய குழப்பமான காலத்தை, இருக்கக்கூடிய பெரிய முசீபத்தான இதுல எல்லாருமே என்ன செய்றாங்க? குர்ஆன் சுன்னா தான் சொல்றாங்க. இதுக்கு மத்தியில நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த தௌராவும் அல்லது இந்த அமர்வை நாம பார்க்கிறோம். இந்த விஷயம் ஏன் ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ்ல அடிப்படையில கான الناس يسألون عن الخير இப்னு மாஜாவும் மற்றும் இதர சுனனில் வரக்கூடிய ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடம் மக்கள் என்ன செய்வாங்க? நன்மையான விஷயத்தை பற்றி கேட்பாங்க. وأنا كنت أسأله عن الشر, நானும் என்ன செய்வேன்? தீமையான அல்லது தடுக்கப்பட்ட விஷயங்களை பற்றி கேட்பேன். ஏன்? லிஇத்திகாஇ ஷர்ரிஹி, அந்த பாவத்திலிருந்து என்னை நான் பாதுகாத்துக் கொள்வதற்காக. அரஃப்து லி ஷர்ரி லா லி ஷர், நான் கவிஞர் அந்த கவிதையுடைய வார்த்தையும் பார்க்கும் பொழுது, நான் தீங்கை அல்லது தீமையான விஷயத்தை அறிந்து கொள்வது எதற்காக? தீமை செய்வதற்காக கிடையாது, அதிலிருந்து விலகிக் கொள்வதற்காக. குர்ஆனுடைய வசனமும் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், சத்தியத்தை ஏவுவதும் அசத்தியத்தை தடுப்பதும். அசத்தியம் என்று தெரிந்தால்தான் நம்மை நாம் தடுத்துக் கொள்வோம், அதை மக்களுக்கு எடுத்து வைப்போம். இந்த அனைத்து அடிப்படையின் காரணமாகத்தான் கணித்துக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம இந்த மன்ஹஜு ஸலஃப் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம புத்தகத்தை பார்க்கிறோம். சரி, அதற்கு பிறகு நாம வாங்க அநேகமாக PDF உடைய விஷயங்கள் கிடைச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். எல்லாருக்கும் PDF அநேகமாக வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இல்லையா? ஜெய் இன்ஷா அல்லாஹ் இங்க அட்மின் அவங்க இன்ஷா அல்லாஹ் அனுப்புவாங்க. ஆண்கள் மஜ்லிஸ்லயும் இன்ஷா அல்லாஹ் அனுப்பப்படுது. இன்னைக்கு தரஸ் இந்த PDF உடைய விஷயத்துல நாம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதுல சில விஷயங்கள். இப்போ முதல் விஷயம், மன்ஹஜு ஸலஃப் எது எது கிடையாது என்று நாம அறிந்து கொள்வதற்காக அநேகமான மக்கள் மீது நம் மீது கடமையாக இருக்கின்றது. இது மன்ஹஜு ஸலஃப்னா என்ன? மன்ஹஜு ஸலஃப் என்றால் யாரு? என்ன இது என்ற விஷயங்களை நாம் தெளிவாக பொறுமையாக நாம் இந்த விஷயத்தை நாம் அறிந்து கொள்வோம். இது நமக்கு குர்ஆன்ல இதுக்கு நம்ம ஆதாரம் இருக்கா? அதே மாதிரி ஹதீஸ்கள் ஆதாரம் இருக்கா? இதுல தப்சீர் இப்னு கதீராக இருக்கட்டும், மற்ற ஹதீஸ்களை விளக்க உரை செய்த வல்லுநர்களும் அறிஞர்களும் அந்த காலத்திலிருந்து இப்போ வரை என்ன இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறாங்க என்று நாம் இன்ஷா அல்லாஹ் அறிவோம். அநேகமாக சில விஷயங்களை நான் இந்த PDFல நான் பதிவு செய்திருப்பேன். அது முதல் தர்சுடைய விஷயமாக இருக்கு. முதல் விஷயம் கணித்துக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆன்லைன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ஸ் கிளியரா இருக்கா? யார் இருக்காங்க? ஜெய் அல்ஹம்துலில்லாஹ், ஜெய் ஜஸாக்கல்லாஹ். இப்போ முதல் விஷயம் கணித்துக்குரிய சகோதர சகோதரிகளே, மன்ஹஜ் மற்றும் சலஃப் இந்த 2 வார்த்தை இதை நாம புரிந்துக்கணும். முதல் மன்ஹஜ் என்று சொன்னால் அதனுடைய வார்த்தைகள் நஹஜ யன்ஹஜு, நஹஜன், மன்ஹஜன், மின்ஹாஜன், இப்படி நமக்கு ரூட் வேர்டு வரும். அகராதியில நமக்கு லிங்குவிஸ்டிக் மீனிங்ல நமக்கு நஹஜ யன்ஹஜு, நஹ்ஜன் வ மன்ஹஜன் வ மின்ஹாஜன் என்ற வார்த்தைகள் வரும். இது அனைத்துமே என்ன? ஒரே ஒரு வார்த்தை தான் நமக்கு அதுக்கு அர்த்தம் தரக்கூடியதாக இருக்கின்றது. அது அத்தரீகுல் முஸ்தகீம், நேரான பாதை. இதற்கு நமக்கு முன்னால் முன்னோர்கள் கடந்த பாதை. இதுக்கு மன்ஹஜ் என்று சொல்லப்படும், மின்ஹாஜ் என்று சொல்லப்படும், வழிமுறையும் சொல்லப்படும். இது எல்லாருமே வருவாங்க.
மன்ஹஜ் என்று சொன்னா அந்த வழிமுறை. எந்த வழிமுறை? நமக்கு முன்னால் கடந்த அனைவருடைய வழிமுறை. நமக்கு முன்னால் கடந்துட்டாங்க. யார்? நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய அனைவரும் வருவாங்க. அதுல நல்லவர்கள், கெட்டவர்கள் அனைவரும் வருவாங்க. மன்ஹஜ். இப்போ இங்கு ஒரு பாதையை குறிப்பிடப்படுகின்றது, ஒரு வழிமுறையை குறிப்பிடப்படுகின்றது மன்ஹஜ். சரி, இது குர்ஆன்ல இருக்கா என்று பார்க்கும் பொழுது ஆம். அல்லாஹு தஆலா திருமறை சூரத்து மாயிதாவுடைய 48வது வசனத்துல அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், லிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா. நிச்சயமாக ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் என்ன செய்தோம்? ஒரு ஷரியத் மார்க்க சட்டத்தையும் கொடுத்தோம். வ மின்ஹாஜா, மின்ஹாஜா குர்ஆனுடைய வசனம். என்ன வழிமுறை? அந்த மார்க்க சட்டத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு வழிமுறையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். வெறும் என்ன செய்யல, அல்லாஹு தஆலா குர்ஆனை, வேதத்தை இறக்கி இதை நீங்க அமல்படுத்திட்டு போங்க என்று சொல்லல. அப்படி சொல்லி இருந்தானே அல்லாஹு தஆலா பிரச்சனை தான் வந்திருக்கும். அல்லாஹ் நம் மீது கருணை பொழிந்த வண்ணமாக ஒரு நபியையும் அனுப்பி இந்த வசனங்களை இப்படிதான் புரியணும் என்றும் கற்றுத்தருவதற்காக அனுப்பினான். அந்த நபியை பின்பற்றி ஒரு முன்மாதிரியாக ஆன ஒரு கூட்டத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு காண்பிக்கிறான் தன்னுடைய திருமறையில. இப்போ இங்கு இந்த வசனத்துல முதல் வார்த்தை புரிந்து கொண்டோம். மின்ஹாஜா என்பது என்ன? இது எதுவும் புதுசு கிடையாது. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவங்களுடைய சட்டம், அவங்களுடைய லெஜிஸ்லேஷன், அவங்களுடைய லாவை புரிந்து கொள்வதற்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மெத்தட் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். அதுதான் வழிமுறை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸோட இந்த வசனத்துடைய தஃப்சீர்ல சொல்லும் பொழுது, ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா மஅனாஹு சபீலன் வ சுன்னத்தன். சபீலன் வழியும், சுன்னத்தன் வழிமுறையும். இத தெரியப்படுத்துறாங்க. அத்தரீகுல் முத்தப, ஒரு பாதை, அதை கடந்து சென்ற பாதை, அதுவும் என்ன? வழிமுறை. இப்போ சபீல் ஒரு பாதை, சுன்னா அது என்ன? அது எப்படி அதையே செல்லக்கூடிய வழிமுறையும் இங்கு சொல்லப்பட்டது. இப்னுல் அசீர் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய புத்தகம் அந்நிஹாயா ஃபி கரீபுல் அஹாதீஸ் வல் ஆசார் என்ற புத்தகத்துல பதிவு செய்யார். அந்நிஹாயா, இப்னுல் அசீர், இப்னு கசீர் கிடையாது, இப்னுல் அசீர் ரஹிமஹுல்லாஹ் அந்நிஹாயா ஃபி கரீபில் அஹாதீஸ் வல் ஆசார் என்ற இந்த குர்ஆன் அல்லது ஹதீஸ்ல சில ஸ்ட்ரேஞ்ச் வேர்ட்ஸ் வரும். அந்த ஒரு புதிதான ஒரு அல்லது அந்த அர்த்தத்தை புரியக்கூடிய கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படக்கூடிய வார்த்தைகளை பதிவு செஞ்சிருக்காங்க உலமாக்கள். கரீபுல் அஹதீஸ், கரீபுல் ஆசார் என்று. அதே மாதிரி கரீபுல் குர்ஆன் கூட இருக்கு. அதை விளக்கமாகும். அதுல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தஃப்சீர் இதை நம்ம பார்க்கிறோம். இப்னுல் அசீர் ரஹிமஹுல்லாஹ் உங்களுக்கு அந்த பிடிஎஃப்ல என்னமாக இருக்கும். சரி, இது ஒண்ணு புரிஞ்சிருச்சு நமக்கு. இரண்டாவது பார்க்கும் பொழுது இப்னுல் அசீர் ரஹிமஹுல்லாஹும் அந்நஹஜ் என்று சொல்லும் பொழுது அத்தரீகுல் முஸ்தகீம், நேரான பாதைக்கு தான் அந்நஹஜ், மன்ஹஜ் என்று சொல்லப்படுது. சரி, அஹதீஸ்ல வருகின்றதா என்று பார்த்தால் நாம் முஸ்னத் அஹ்மத்ல வரக்கூடிய 18,406வது ஹதீஸ், 18,406th ஹதீஸ். அதே மாதிரி பைஹகி இந்த ஹதீஸ் பஸார், முஸ்னத் பஸார்லயும் வருது. சுனல் பைஹகியும் சுனல் பஸார்ல வருது. முஸ்னத் அஹ்மத்ல வரக்கூடிய எண்ணு 18,406. இதுல அநேகமாக அதுல இருக்கு பிடிஎஃப்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தகூனு உம்மதி தகூனு நுபுவத்து ஃபீமா ஃபீக்கும் மா ஷா அல்லாஹ் அன் தகூன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இரண்டாவது 3வது பக்கத்துல பார்க்கலாம். இரண்டாவது பாயிண்ட்ஸ்ல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களுக்கிடையே தூதுத்துவம் இருப்பதாக அல்லாஹ் நாடியவரை இருந்து கொண்டே இருக்கும். நபித்துவம், ப்ராஃபெசி. பின்னர் அல்லாஹ் நாடும் போது அதை நீக்கி விடுவான். அதன் பிறகு நபித்துவ முறைமை இருக்கு, அந்த மையை அடிச்சு முறையின், நபித்துவ முறையின். அப்ப அங்க என்ன இருக்கு வார்த்தை பாருங்க, தும்ம தகூனு ஹிலாஃபத்தன் அலா மின்ஹாஜின் நுபுவா. ஹதீஸ்ல பாருங்க வார்த்தை மின்ஹாஜின் நுபுவா. அப்ப என்ன? நபித்துவ முறையில், நபித்துவ வழிமுறையில் இது என்ன ஆட்சி நடந்து கொண்டிருக்கும். எதுவரை அல்லாஹ் நாடுகின்றானோ அதுவரை அந்த நபித்துவ முறையின் அடிப்படையில் ஹிலாஃபத்து, நேர்மையான ஆட்சி நிலவும். அது அல்லாஹ் நாடியவரை இருந்து கொண்டே இருக்கும். பின்னர் அல்லாஹ் நாடும் போது அதை நீக்கி விடுவான். இது முஸ்னத் அஹ்மத்ல வரக்கூடிய நீண்ட ஹதீஸ்ல நமக்கு வார்த்தை மின்ஹாஜுன் நுபுவா. அப்போ ஹதீஸ்ல நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நபித்துவ
வழிமுறையின் பிரகாரம் மார்க்கம் இந்த கிலாஃபத் ஆட்சி நடக்கும் என்று. அப்போ இந்த ஹதீஸ் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம் மின்ஹாஜ் என்பது என்ன, அது என்ன புதிதான ஒரு விஷயம் கிடையாது. மாறாக இது நமக்கு குர்ஆனுடைய வார்த்தையும் நமக்கு புரியுது, ஹதீசுகளிலும் எண்ணற்ற இருக்கு. அதுல ஒன்று இதை நான் பதிவு செய்தேன். சரி, இப்போ ஷேக் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா, இப்பொழுது இருக்கக்கூடிய சமகாலத்துடைய முஃப்தி ஹஃபிதஹுல்லா, இவங்க நமக்கு ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கிறாங்க. என்ன? மன்ஹஜும் அகீதாவும் ஒன்றா? மன்ஹஜும் அகீதாவும் ரெண்டுமே ஒன்றா என்று கேள்விகள் கொண்டு பொதுவாக இதை எழுப்பும் தான். மன்ஹஜும் அகீதாவும் ஒன்றா என்று வரும்பொழுது ஷேக் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா நமக்கு சொல்லும் பொழுது, அல் மன்ஹஜு அஅம்மு மினல் அகீதா, மன்ஹஜ் என்பது பொதுவானது, அது அகீதா என்பது ஈமான் ரீதியான விஷயம் என்பது குறிப்பானது. புரிந்து கொள்வதற்காக இது மன்ஹஜ் என்று பார்க்கும் பொழுது இது ஒரு நிழலை போல, ஒரு நிழலை போல. அந்த நிழலில் என்ன வரும்? அகீதாவும் வரும், அஹ்லாக்கும் வரும், அஹ்காமும் வரும், ஃபிக்கும் வரும், தஸ்கியத்து நப்சு கூட வரும். எல்லாமே என்ன? இந்த நிழலில் இருக்கும் எல்லாமே. அப்போ மன்ஹஜ் என்பது பொதுவான விசாலமான வார்த்தை. இதுல அகீதா வரும், நமக்கு அந்த ஃபிக்கு வரும், நமக்கு தஸ்கியத்து நப்ஸ் வரும், அஹ்காம் வரும். இதெல்லாம் குறிப்பிட்ட விஷயம், பொதுவானது மன்ஹஜ். அதனால்தான் வழிமுறை என்று நம்ம சொல்றோம். அப்போ அகீதாவை எப்படி நமக்கு எடுத்துக்கொள்ளணும்? அதுக்கு ஒரு மன்ஹஜ். ஃபிக்கு சட்டம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? அதுக்கு ஒரு மன்ஹஜ். இதுல எங்கிருந்து? நமக்கு முன்னோர்கள், நமக்கு சலஃபு சாலிஹீன்களாக இருந்தவர்களுடைய வழிமுறை. இல்லைன்னா என்ன ஆகும்? ஒரு மனிதன், எடுத்துக்காட்டாக ஒரு மனிதன் சத்தியத்தை புரிந்து கொள்வதற்காக அவன் தானாகவே ஒரு அளவுக்குள்ள வைத்துக் கொண்டு அவன் அக்கீதா எடுக்கிறான், அஹ்காம் எடுக்கிறான், தஸ்கியத்துன் நஃப்ஸ் எடுக்கிறான்னா அது என்ன ஆகும்? தவறாகும். இப்போ அகீதா எப்பொழுது தவறாகும்? மன்ஹஜ் தவறாக இருந்தார். சட்டம், அஹ்காம், மார்க்க விஷயங்கள், ஹலால் ஹராம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயத்தை எப்பொழுது அவன் தவறு அளிப்பான்? அவனுடைய மன்ஹஜ் தவறாக இருந்தா. சொல்லக்கூடிய விஷயம் புரியுதா? இந்த விஷயங்கள். அப்போ மன்ஹஜ் என்பது அண்டர்ஸ்டாண்டிங். இதற்கு நான் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய எடுத்துக்காட்டு நான் தெரியப்படுத்துறேன். இப்போ எடுத்துக்காட்டாக ஒரு மனிதர், இப்போ இது மன்ஹஜ் தான் நமக்கு அளவுகோல். நான் அக்கீதாவை புரிந்து கொள்ளணும், எனக்கு இதன் பிரகாரம் தான், இந்த வழிமுறை பிரகாரம் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப எடுத்துக்காட்டாக ஒருவர் கனவை கொண்டு தன்னுடைய கொள்கை, ஈமான் ரீதியான விஷயங்களை என்ன செய்யறாரு? அளவு கொள்றாரு. கனவுல ஒருத்தர் இந்த விஷயத்தை என்ன செய்யறாரு? தெரியப்படுத்துறாரு. ஹலால் ஹராம் என்ற விஷயங்கள் இப்பொழுது உனக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூபத்துல ஒருத்தர், ஒரு நபர் வருவது போல கனவுல எனக்கு ஹலால், இது ஹலாலானது, இது ஹராமானது என்று சொல்லப்பட்டது என்று அவர் என்ன செய்யறாரு? கனவை அளவு, அகீதாவுடைய விஷயங்கள்ல எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன செய்யறாரு? அவர் கனவை அளவு போல வைக்கிறார், உசூலாக வைக்கிறார். இது கூடுமா என்று பார்த்தால் கூடாது. ஏன்? கனவின் அடிப்படையில மார்க்க அகீதாவுடைய விஷயங்கள், ஈமானிய விஷயங்களும் எடுத்துக்கொள்ள முடியாது, மார்க்க சட்டங்களும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இது யாருடைய கொள்கை? சூஃபியாக்களுடைய கொள்கை, அவங்களுடைய மன்ஹஜ். என்ன? கனவுல யாராவது சொல்லிட்டாங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படும். அவங்க அதை என்ன செய்வாங்க? அது அகீதாவிலும் இருக்கட்டும், ஈமான் ரீதியாக இருக்கட்டும், மார்க்க சட்டமாக இருக்கட்டும், அதை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். அப்போ இங்க என்ன தவறு வருது உங்களுக்கு? அவர் கனவை என்ன செஞ்சிட்டாரு? அளவுகோலா வைத்தார். அப்போ அங்க என்ன தவறு? மன்ஹஜ் தான் தவறாக இருக்கு. இரண்டாவது எடுத்துக்காட்டு, கணித்துக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருத்தர் எனக்கு எதுவெல்லாம் பிரயோஜனமாக தருதோ, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ, அதெல்லாம் நான் என்ன செய்யறேன்? அதெல்லாம் நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்றாரு. எனக்கு எதெல்லாம் பலன் தரக்கூடியதோ அதெல்லாம் எனக்கு நான் அளவுகோலாக எடுத்துக்கொள்வேன். எதுவெல்லாம் எனக்கு பெனிஃபிட்டா இருக்கோ அது தவறாக இருக்காது, அது உண்மைதான் இருக்கும். எடுத்துக்காட்டாக ஒருத்தர் சிகிச்சை எல்லாம் செஞ்சுட்டு எதுவுமே இதாகல, நேரா தர்காவுக்கு போறாரு. கபர் வழிபாடுக்கு போயிட்டு தர்காவுக்கு போயிட்டு அங்கு நேர்ச்சி கொள்றாரோ ஏதோ செய்யறாரு. இங்க அவருக்கு குணம் கிடைக்குது, நிவாரணம் கிடைக்குது. அதாவது குழந்தை பாக்கியமே இல்ல, எல்லாம் செஞ்சுட்டாரு. திடீர் என்று அங்க போனாரு,
அல்லாஹ் நாடி இருந்தா அந்த நேரத்தில் இவங்களுடைய சிகிச்சை அந்த நேரத்துல பிரதிபலிக்க வேண்டும் என்று செய்த சிகிச்சை ட்ரீட்மெண்ட் அங்கதான் எஃபெக்ட், அந்த ரிசல்ட் காண்பிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருக்க அந்த நாள்ல இவர் அந்த நாள்ல தர்காவுக்கு போயிருக்காரு. கபருக்கு சென்று அங்கு சென்று வந்த பிறகு அவர் விரும்பிய விஷயம் கிடைச்சிருச்சு. இப்ப என்ன செஞ்சிட்டாரு? அவருக்கு ஒரு அளவுக்குள் என்ன? தர்கா வழிபாடு உண்மையானது. ஏன்பா? நான் போனேன், ஆனா எனக்கு இது கிடைச்சது என்ற ஒரு அளவுக்குள் வைக்கிறாரு. இது என்ன கூடுமா? ஏன்? மன்ஹஜே தவறு. அவர் என்ன செஞ்சிட்டாரு? அளவு போல எது நன்மை எனக்கு தருதோ அதெல்லாம் உண்மையானது என்று நினைத்ததுனால என்ன செஞ்சிட்டாரு? அவர் அதுல தவறு செய்யறார். இரண்டாவது, மூணாவது எடுத்துக்காட்டு கணித்துக்குரிய சகோதர சகோதரிகளே, மூணாவது எடுத்துக்காட்டு பார்க்கும் பொழுது, இப்ப குர்ஆனுடைய குர்ஆனுடைய வசனங்கள்ல ஹதீஸ் முரண்பட்டு தூக்கி போட்டுரும் என்று இப்போ ஒரு அளவுக்குள் என்ன செய்யறாரு? தன்னிடம் உசூல அவர் அமைக்கிறாரு. குர்ஆனுடைய வசனம் ஹதீஸுகள் வருது, ஹதீஸ் இதற்கு முரணாக இருந்தா நான் தூக்கி போட்டுருவோம். அல்லது இன்னும் புரிந்து கொள்வதற்கா ஏன் அறிவுல எட்டினாதான் நான் குர்ஆனை ஹதீஸையும் நான் எடுத்துக்கொள்வேன். இல்ல எனக்கு புரியல, என்னுடைய அறிவுக்கு எட்டவில்லை என்றால் அது உண்மையாக இருக்காது என்று என்ன செய்யறாரு? நிராகரிக்கிறார். அப்ப இவர் எந்த அளவு போல வைக்கிறாரு? குர்ஆனு ஹதீஸும் முரண்பட்டதுனா சஹீஹான அஹதீஸுகள் எப்பொழுதுமே குர்ஆனுக்கு முரண்படாது. ஏன்? அபூதாவுதுல் வரக்கூடிய ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அலா இன்னி ஊதீதுல் குர்ஆன் வ மிஸ்லஹு மஅஹு, நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள், எனக்கு குர்ஆனும் குர்ஆனுடன் அதை போன்று அதனுடன் கொடுக்கப்பட்டது. மிஸ்லஹு மஅஹு, ரெண்டு வார்த்தை. மிஸ்லஹு அதை போன்று, மஅஹு அதனுடன். அப்போ இரண்டுமே வஹி. ஒன்று வஹி மத்லு, ஓதப்படக்கூடிய வஹி. இன்னொன்று ஓதப்படாத அல் வஹ்யு கைரு மத்லு, ஓதப்படாத வஹி. இரண்டுமே மார்க்க சட்டத்தை நம்ம எடுத்துக்கொள்வது அளவுக்குள் நேரா இருக்கும். இப்ப மனிதன் என்ன செய்யறாரு? இல்ல இது ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுது. சஹீஹான ஹதீஸும் குர்ஆனுடைய வசனம் எப்பொழுதுமே முரண்படாது. என்னுடைய அறிவுக்கு முரண்படும். ஏன்? அந்த அளவு இன்னும் எட்டவில்லை. இந்த ஹதீஸை எப்படி இதற்கு முன்னால் அணுகினார்கள்? எனக்கு தான் இந்த முரண்பாடு ஏற்பட்டிருக்குமா, அல்லது எனக்கு சந்தேகம் வந்திருக்குமா? இதுக்கு முன்னாடி வந்த 14 நூற்றாண்டுகளாக இந்த ஹதீஸுகளையும் இந்த வசனங்களையும் படிச்சிருப்பாங்களா? என்னை விட பல மடங்கு அறிஞர்களாகவும் மேதைகளாக இருப்பாங்க. அவங்க எப்படி இதை புரிந்தாங்க என்று எடுத்துக்கொண்டார் என்றால் பிரச்சனை இல்லை. அப்போ இங்க பிரச்சனை என்ன? அவருக்கு மன்ஹஜ், வழிமுறை. அந்த தவறு செஞ்சதுனால எல்லா விஷயத்தையும் என்ன செய்யறாரு? நிராகரிக்க பாக்குறோமா இல்லையா? எத்தனை ஹதீஸுகள் அண்ணன் நிராகரிச்சுட்டு இருக்கிறாரு என்பது. அல்லாஹ் ஹிதாயத் கொடுக்கும். அப்போ இங்கு நாம நம்முடைய அக்கீதாவாக இருக்கட்டும், அஹ்காம் மார்க்க சட்டமாக இருக்கட்டும், தஸ்கியத்துன் நஃப்ஸ் என்னன்னா என்னுடைய தூய்மை, உள்ள தூய்மையை சீர்படுத்தக்கூடியது அனைத்துமே என்ன? இதற்கு வழிமுறை அவசியம். இதற்கு வழிமுறை, அதுதான் மன்ஹஜ். இந்த விஷயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு ஹதீஸ் ஜிப்ரீலே தெரியப்படுத்தினாங்க. வந்த உடனே என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்தை பற்றி கேட்டாங்க. அது என்ன? அஹ்காமுடைய விஷயங்கள் வெளிப்படையாக செய்யக்கூடிய. அடுத்ததாக ஈமானை பற்றி கேட்டாங்க. அது அகீதா ரீதியான, கொள்கை ரீதியான விஷயங்கள். மூன்றாவது தஸ்கியத்து நஃப்ஸ், இஹ்சானை பற்றி கேட்டாங்க. அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். இந்த மூன்றும் என்ன அளவுக்கு? இந்த மூன்று மார்க்கத்துடைய மூன்று விஷயங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு மன்ஹஜ் என்ற ஒரு நிழல் ரொம்ப ரொம்ப அவசியம். இல்ல ஒவ்வொருத்தனும் என்ன அளவு கொண்டு பார்த்தோமே இல்லையா? நம்ம கொரோனால குர்ஆனை திறந்து நடந்த விஷயம். குர்ஆனை திறந்து பாருங்க, எந்த பக்கம் திறந்து பாத்தீங்கன்னா அங்க முடி இருக்கும். அந்த முடியை எடுத்து பாருங்க எப்படிலாம் ஒரு மக்களை இது பண்றாங்க. முடியை எடுத்து அது தண்ணியில முக்கி குடிச்சிருங்க, நிவாரணம். இவர் என்ன செஞ்சாரு? குர்ஆனை திறங்க, என்ன வரும் அதுதான் உண்மை என்று இப்படி. அப்ப ஒவ்வொருவரும் என்ன செய்யறாங்க? தான் புரிவது அல்லது கனவோ அல்லது இது மாதிரி சில விஷயங்கள் என்ன செய்யறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராத வழிமுறையின் பிரகாரம் என்ன செய்யறாங்க? சொல்லி தராத விஷயத்தின் வேற ஒரு வழிமுறையில குர்ஆனையும் சுன்னாவையும் அவங்க புரிய முயற்சி செய்யறாங்க. தவறுகள், பிழையில் விழுகின்றார்கள். இதனாலதான் எல்லா வெளிக்கேட்டுடைய கூட்டங்களுடைய நிலையை பார்த்துக் கொள்ளுங்க கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே. எல்லாருமே குர்ஆன் சுன்னாவுடைய பிளாட்ஃபார்ம்ல தான் வந்தாங்க. ஆனா அவங்க பிரிந்த காரணம் என்ன? இதுதான் மன்ஹஜ் தான். அண்டர்ஸ்டாண்டிங் அவர்கள் என்ன செய்யல,
அவங்க தன்னுடைய இஷ்டத்துக்கு பிரகாரமோ, மனவிச்சின் பிரகாரமோ, அல்லது ஒரு ஹதீஸை இன்னொரு ஹதீஸை மோதவிட்டு, ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தில் மோதவிட்டு, என்ன வேடிக்கை பார்த்து இதை நிராகரிக்கக்கூடிய நிலை எல்லாம் என்ன பதப்படுத்தப்பட்டு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டதுனால என்ன ஆயிடுச்சு, இப்ப வழிகேட்டுல போயிட்டே இருக்கான். இல்லைன்னா யாருமே என்ன நரகத்துக்கு போகணும்னு சொல்லி விரும்பவே மாட்டான். ஆனா பிரச்சனை என்ன? வழிமுறையை எடுக்கக்கூடிய விஷயம். அப்ப வழிகேட்ட அனைவரும் பார்க்கும் பொழுது, அது கவாரிஜாக இருக்கட்டும், முஅ்தஸிலாவா இருக்கட்டும், ஜஹ்மியாவாக இருக்கட்டும், கதரியாக இருக்கட்டும், அஷாயிராக இருக்கட்டும், குல்லாபியாவாக இருக்கட்டும், இப்படி எண்ணற்ற இப்ப இருக்கக்கூடிய சமகாலத்துல எத்தனையோ கூட்டங்கள் அனைத்துமே என்ன எல்லாரும் என்ன குர்ஆன் ஹதீஸ் தான் சொல்றாங்க. இதுதான் பிரச்சனை. என்ன உஸ்தாத் எல்லாருமே குர்ஆன் ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸ் தான் சொல்றாங்க. நமக்கு எங்க போய் சேர்றது தான் பிரச்சனையா இருக்கு. நான் ஒரு பாமர மனிதன் எங்க போறது என்று தெரியல. அல்ஹம்துலில்லாஹ். தே எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு எடுக்க தேவையில்லை. குர்ஆனையும் ஹதீஸையும் புரிதல், அங்கீகரிக்கப்பட்ட புரிதலின் அடிப்படையில சொல்றாங்களா? ஏற்றுக்கொள்வோம். அது அங்கீகரிக்கப்பட்ட புரிதல் யார் உஸ்தாத்? அதுதான் சஹாபாக்கள். அதுதான் நமக்கு சஹாபாக்கள். அந்த விஷயங்கள் நாம இன்ஷா அல்லாஹ் நாம அறிவோம். அப்போ யோசிச்சு பாருங்க. ஒருத்தரு 9 நம்பரை திருப்பி வச்சுட்டு மக்களுக்கு காண்பிக்கிறார். நம்பர் 9 திருப்பி வச்சு மக்களுக்கு காண்பிக்கிறார். என்னவா தெரியும்? 6 தான். மக்கள் ஒட்டுமொத்த மக்கள் என்ன செய்றாங்க? இது 6 நம்பருப்பா, இது 6 என்னன்னு சொன்னா 9ன்னு சொல்றோம். பாருங்க 9. அவன் என்ன செய்றான்? இத பாருங்க 9. இத பாருங்க 9. இப்படி என்று வைக்கிறதுனால முன்னாடி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்கள் என்ன செய்றாங்க? 6 என்று சொன்னாலும் இவன் என்ன செய்யறான்? 9ப்பா. இதே நிலைதான் இப்ப இருக்கக்கூடிய அனைவரும் என்ன குர்ஆனை ஹதீஸும் புரியக்கூடிய விஷயத்துல ஒட்டுமொத்த மனிதனே ஒரு தரப்பில் இருந்தாலும் இவருடைய விஷயம் என்ன? அவரு இல்ல எல்லாமே தவறு என்று சொல்லக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இப்போ இங்கு இந்த விஷயத்தை நாம நினைவு கொள்ள வேண்டும். இப்போ இதை தவிர ஹதீஸுகளில் நமக்கு நேரம் வந்து இருக்கு. இதுல நான் இந்த பிடிஎஃப்ல கொடுக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய இருந்திருக்கும். நான் சில விஷயங்களை பதிவு செஞ்சிருப்பேன். இதை நீங்க படிச்சு பாருங்க. எப்படி இந்த விஷயங்களை வந்து அணுகக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இமாம் அவுஸாஇ ரஹிமஹுல்லாஹ், மற்ற இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, இமாம் அத்-தஹபி ரஹிமஹுல்லாஹ், இவங்களுடைய விஷயங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வுல பார்க்கலாம். ஹதீஸ்ல மன்ஹஜ் என்ற வார்த்தை வந்திருக்கு. இந்த விஷயத்தை நாம் பார்த்தோம். அதே மாதிரி சலஃப் என்ற வார்த்தைக்கு ஹதீஸ்ல முஸ்லிம்ல வரக்கூடிய 2461வது ஹதீஸ், 2461வது ஹதீஸ் நமக்கு இந்த பிடிஎஃப்ல இருக்கும். சலஃப் என்ற வார்த்தையின் பொருள் அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா ஒரு சமுதாயத்தின் மீது கருணை காண்பிக்க வேண்டும் என்று விரும்பினால் கபத நபியஹு, முதல்ல அந்த நபியை அல்லாஹு தஆலா உங்களுக்கு மௌத்து கொடுத்து உயர்த்திரு. சும்ம தகூனு ஃபஜஅல லஹா ஃபரதன் வ ஸலஃபா. ஸலஃப் இவங்களை என்ன செஞ்சிருப்பான் அல்லாஹு தஆலா? இவர்களுக்கு முந்தி சென்று அவர்களுக்காக அவர்களுடைய முந்தி சென்றவர்களாக ஆக்கியிருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே தெரியப்படுறாங்க. பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் ஒரு சமுதாயத்திற்கு கருணை காட்ட நாடும் போது அவர்களின் நபியை இறப்பின் மூலம் தன்னிடம் எடுத்துக்கொள்கிறான். பின்னர் அவர்களுக்கு முன்னோடிகளாகவும் முன்மாதிரிகளாகவும் ஃபரத்தன் வ ஸலஃபா, இது ஃபரத்து முன்னால் ஒரு செல்லக்கூடிய கூட்டம், சலஃபன் முன்னாடி செல்லக்கூடிய நம்ம நம்ம கபர் இது மையவாடிக்கு ஆண்கள் என்ன செல்லும் பொழுதும் என்ன செய்யறோம்? அங்கேயும் என்ன அந்த துவாவில் கூறுகின்றோம், வான்தும் சலஃப் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லலாஹிகூன் என்று நம்ம துவாவை கூறுகின்றோம். இப்போ இந்த ஹதீஸ்ல என்ன இருக்கு? அதற்கு பிறகு அதுவே அடுத்த இத ஹதீஸுடைய தொடர்ச்சி பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா ஒரு சமுதாயத்தை அல்லாஹு தஆலா தண்டிக்க நாடும் பொழுது, அவர்களை அழிக்க நாடும் பொழுது நபியை அவங்களுடைய நபிக்கு முன்னால் நபியை ஹயாத்தாக வைத்து நபிக்கு முன்னாலே அந்த சமுதாயம் நிராகரித்த அந்த சமுதாயத்தை அல்லாஹு தஆலா அழித்து அந்த நபியுடைய கண்களுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்தும். இது அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை வரும். எந்த சமுதாயத்தை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று நாடுகின்றானோ அந்த சமுதாயத்துடைய நபி, அந்த சமுதாயம் நபியை நிராகரித்தார்கள் அல்லவா, அந்த சமுதாயத்தை நபிக்கு முன்னாலே ஹயாத்தாக வைத்து கண்கள் முன்னாலே என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா அவங்கள நாசமாக்கி அதாப கொடுத்து இவங்களுக்கு திருப்தி ஏற்படுத்துவான் என்ற ஹதீஸ்கள் நமக்கு வருகின்றது. இது சஹி முஸ்லிம்ல வரக்கூடிய நமக்கு ஹதீஸ். கணித்துக்குரிய
சகோதர சகோதரிகளே, நம்ம மகரிப்புடைய நேரங்கள் ரொம்ப சுருக்கமாக இருந்த இன்ஷா அல்லாஹ் இதனுடைய அடுத்த அமர்வும் இன்னும் சில விளக்கத்துடைய விஷயங்கள் இருக்கும். அதற்கு பிறகு நாம ஒவ்வொரு விஷயமாக நாம எதுவெல்லாம் மன்ஹஜு ஸலஃபில் கிடையாது, எது மன்ஹஜு ஸலஃப். முதல் விஷயம் நாம இது மன்ஹஜு ஸலஃப் கிடையாது என்று அறிந்த பிறகு, அப்போ எதுதான் நம்முடைய சரியான ஒரு தெளிவு மற்றும் புரிதல் என்ற விஷயங்கள் நாம் இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்குமுல்லாஹு கைரன். இந்த அ பாடத்துல இந்த வகுப்புல அனைவரும் கலந்து கொண்டதற்கு அல்லாஹ் தஆலா இந்த அமர்வை ஒரு பயனுள்ள ஒரு அமராக அல்லாஹ் தஆலா ஆக்கியருள்வானாக. சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அதே மாரி இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் அல்லாஹ் தஆலா நமக்கு குர்ஆனையும் சுன்னாவையும் அல்லாஹ் விரும்பிய பிரகாரம் நாம புரிந்து அமல்படுத்தக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் கொடுத்தருள்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தன்னுடைய சஹாபாக்களுக்கு கற்றுத்தந்தார்களோ, அந்த சஹாபாக்கள் எப்படி புரிந்து அமல்படுத்தி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றார்களோ, அந்த அதன் பிரகாரம் நாம நம்முடைய மார்க்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக இதனுடைய பாடங்களை மேற்கொள்ளுங்கள். நமக்கு இதன் மூலமாக நிறைய விஷயங்கள் தெளிவு கிடைக்கும். இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தது இப்ப இருக்கக்கூடிய சமகாலத்துல ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கின்றது. காலங்கள் செல்ல செல்ல மிக மோசமான நிலை இருக்கு. ஆக இந்த ஒரு விஷயத்துல குறிப்பாக வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் சகோதரிகளும் இந்த விஷயத்தை நினைவு கொண்டு நாம தொடர்ச்சியாக இந்த பாடங்களை அறிவோம். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இந்த பாடங்களை முழுமையாக புரிந்து அதை அமல்படுத்தக்கூடிய தௌஃபீக்கையும் பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாக்ரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வ அஸ்தக்ஃபிருஹு வ அத்தூபு இலைஹ்.